guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ நான் எந்த ப்ராடக்ட் பத்தி ரிவ்யூ பண்ண போறேன்னா வந்துட்டு PAC ஓட Superbrowww eyebrow cream பத்தி ரிவ்யூ பண்ண போறேன். சோ இது வந்து நான் ஒரு 2 months மேல ஆகுது நான் வாங்கி 2-3 months இருக்கும். சோ இத நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். And இதுல வந்து 3 shades இருக்கு. சோ நம்ம வந்து ரிவ்யூல பாத்தீங்கன்னா நான் வந்து Walnut Wax என்ற ஷேட் தான் நான் ரிவ்யூ பண்ண போறேன். சோ இதுதான் வந்து எல்லா இந்தியன் ஸ்கின் டோனுக்கும் நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். மீதி ரெண்டு ஷேட் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேட். சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு 625 rupees for 6 gram of products. So 6 grams வரும்போது உங்களுக்கு வந்து இது creamy consistencyல இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்தாலே போதும். ரொம்ப நாள் வரும். நீங்க டெய்லி யூஸ் பண்ணா கூட கண்டிப்பா சாலிடா ஒரு 1 year ஆவது வரும். So இது வந்து ஓபன் பண்ண உடனே 12 months போட்டுருக்கு. So 12 monthsல யூஸ் பண்ணனும்னு. So இதோட எக்ஸ்பைரி பாத்தீங்கன்னா just 12 months தான் ஓபன் பண்ண உடனே. So இது வந்து பேக்கேஜிங் பாத்துடலாம். பேக்கேஜிங் வைஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு அவுட்டர் காட்டன் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வருது. And இதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஜெல் ஐலைனர் கன்சிஸ்டன்சில வரும்ல ஜெல் ஐலைனர்ல வரல ஒரு கண்டெய்னர்ல அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல வந்துட்டு வருது. So ரொம்ப ஒரு குட் குவாலிட்டி கண்டெய்னர். And இதுல PAC போட்டுருக்கு black lidல இருக்கு. So இது வந்து glass ஒரு மாதிரி பிளாஸ்டிக் திக் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு வந்து கீழே போட்டால் உடையாது. அண்ட் கேப்பு வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அலுமினியம் ஃபாயிலோட வருது. ஸோ இந்த ஃபாயிலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ரிமூவ் பண்ணிட்டா சீக்கிரமாக வந்துட்டு ட்ரை அவுட் ஆகிடும். ஸோ எப்படி ரிமூவ் பண்ணணும்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் கொஞ்சம் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஆங்கிள் ப்ரஷ் அதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து சிக்மாவோட E65 ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தின்னான ஆங்கிள்டு ப்ரஷ் யூஸ் பண்ண முடியுமோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் திக்கான ப்ரஷ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக அப்ளை பண்ணிடுவீங்க. நான் இந்த ப்ரஷ்க்கே கொஞ்சம் ஐ திங்க் நான் நிறைய அப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண உடனே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே மாதிரி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைனா ட்ரை அவுட் ஆகிடும் சீக்கிரமாக. எப்போவுமே வந்து இந்த ஜெல் ஐலைனர் க்ரீம் ஐ ஷேடோஸ் இந்த மாதிரி கண்டெய்னரில் வரதெல்லாம் சீக்கிரமாக வந்துட்டு ட்ரை அவுட் ஆகிடும். ஸோ இது வந்து பேக்கேஜிங் பற்றி பார்த்தாச்சு. ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங், கொஞ்சம் வெயிட்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டேயிங் பார் பார்க்கலாம். ஸ்டேயிங் பார் வந்து எனக்கு வந்து ஒரு 6-7 hours மேலேயே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது அப்ளை பண்ண உடனே நம்ம வந்து செட் பண்ண கூட தேவையில்லை. உங்களோட ஐப்ரோஸ் வந்து அழகாக அதுவே செட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணாதான் ரிமூவ் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக போட்டு ஸ்மச் பண்ணிங்கன்னா வந்துடும். பட் ஆனாலும் கொஞ்சம் அந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களோட ஐப்ரோஸில். பட் ஆனால் ஸ்டேயிங் பார் வைஸ் எனக்கு வந்து 6-7 hours மேலேயே இருக்கும். அண்ட் நம்ம வந்து இப்போது யூஸ்வலாக வந்து நம்ம ஐப்ரோஸ் எல்லாம் வந்து ரப் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் போட்டு. பட் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஸ்டேயிங் பார். ஒரு பாமேட்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பிக்மெண்டேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பிக்மெண்டட். நீங்கள் வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணோன்னா அது ஒரு வேக்ஸி கன்சிஸ்டன்சியாக மாறிடும். ஒரு மாதிரி திக்காக மாறிடும். பிக்மெண்டேஷன் வந்து நீங்கள் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணணும். லைக் வெரி வெரி லைட் ஹேண்ட். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எடுத்தோடனே டிரெக்டாக நீங்கள் இங்கே வச்சு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக திக்காக ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நான் டெபோவில் காட்டுறேன் நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்னு. ஸோ நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா நான் ஸ்லோவாக கொண்டு வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். கொஞ்சம் டைம் வந்து நிறையா ஆகும். நம்ம அந்த பென்சிலில் அந்த மாதிரியெல்லாம் விட இது வந்து ரொம்ப கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. பட் பார்த்து அப்ளை பண்ணணும். பட் வர்த் இட் கைஸ். ஸோ நான் வந்து இப்போ டெமோ அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் பாருங்கள் அது எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை. This is a Sigma E65 brush. So I'm going to take this brush. ரொம்ப லைட்டாக தான் எடுக்கணும். So I'm just going to apply this. So நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னா நான் எடுத்தோடனே இங்கே லைன் பண்ண போகிறதில்ல. நான் வந்து சும்மா என்னோடய ஐப்ரோஸ் மேலே லைட்டாக இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே லைன் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப க்ரீமி.
டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். So the difference. So that's it guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க டெமோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் ஒரு ஐப்ரோஸ் வந்து திக்கா பண்ணிட்டேன். என்னோட ஐப்ரோ ஷேப் அப்படி இருக்கு. கொஞ்சம் சரியில்லை. அதனால தான். and நீங்க கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணுங்க. and yeah guys, and that's it. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and subscribe பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். and உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்கறேன்.